ஹாய் மக்களே, நம்ம தளபதி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது என்ன கம்ப்ளைண்ட் மட்டும் பாத்துட்டு வாங்க. ஓட்டு போடணும், இல்ல நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவி கேட்க ஓட்டு போட சொல்றான் என் பையன். இதை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு பெரிய விஷயமா போச்சு. இதே மாதிரி மக்கள் கிட்ட எவ்வளவு குழந்தைகள் வந்து இப்படி சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி இருக்காருன்றது மக்களுக்கு தெரியும் நல்லாவே. இது சம்பந்தமா வந்து குழந்தைகளை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள ஒரு ஓட்டு போடுற ஒரு கருவியா, ஓட்டுக்கு யூஸ் பண்ற ஒரு கருவியா யூஸ் பண்ணியிருக்காரு விஜய். இது வந்து சட்ட ரீதியா ரொம்ப குற்றமான விஷயம். இது சம்பந்தமா வந்து நான் இன்னைக்கு காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுக்க வந்திருக்கேன். குழந்தைங்க எல்லாம் ஓட்டு போட சொல்லு, ஓட்டு போடுங்க, டிவி கேட்க ஓட்டு போடணும்னு சொன்னது வந்து இவருக்கு பயங்கர குத்தமா போச்சு. 1000 ரூபாய் வாங்கிட்டு வெக்கமே இல்லாம ஓட்டு போடுங்கன்னு சொன்னதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியல. குழந்தைங்களை கற்பழிச்சு கொண்டாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா, அப்போ உனக்கு தெரியல. சின்ன குழந்தைங்களா போதை கடிமையாகிட்டு இருக்காங்க, அதுவும் உனக்கு தெரியாது. குழந்தைங்க ஓட்டு போடுன்னு சொன்னது வந்து உனக்கு பெரிய குத்தமா போச்சு. உண்மையிலேயே வெக்கம், மானம், சூடு, சொரணன்னு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் இருந்திருந்தா இந்த கேஸ் எல்லாம் நீ போட்டுருக்க மாட்டேன். உண்மையிலேயே சொல்றேன். அப்படி பார்த்தா நீ எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போட சொல்றாங்க, அவங்க மேல கம்ப்ளைண்ட் போட்டுருக்கணும். ஏன்னா நீங்க அவங்க கால பிடிச்சிட்டு சுத்துறீங்களே, அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? உன்னால போதை பொருள் பயங்கரமா சுத்தி போய்கிட்டு இருக்கீங்க, எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதை பத்தி உன்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் விட்டுட்டு வெக்கமே இல்லாம என்ன கம்ப்ளைண்ட் எடுத்து வந்திருக்கு. நீ கம்ப்ளைண்ட் கொண்டு போய் மூஞ்சிலே காரி திட்டுவாங்க. வேற வேலை இருந்தா பாருங்க. என்னையா நீங்க இப்படி எல்லாம் பயப்படாதீங்கடா, பயப்படாதீங்க. கூட்டணி தானே நீங்க, பயப்படாதீங்க. நீங்க நல்லது பண்ணிருந்தா மக்களுக்கு தெரிஞ்சு நல்லதா பண்ண போறாங்க. அதை விட்டுட்டு பயந்து ஏறுவீங்களே, அவன் அப்படியே ஏறுவதை பார்த்தா நீங்க எல்லாம் பேம்பஸ் வாங்கி போட்டு சுத்துங்க.